வணக்கம்ங்க. நான் தான் பைல்வான் ரங்கநாதன் பேசுறேன். சமீபத்தில் நான் மெய்ப்பட செய் என்ற படத்தை முழுவதுமாக பார்த்தேன். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெய்ப்பட செய் படம் மட்டுமல்ல, பாடம். ஆளுங்கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று எழுச்சியுள்ள குரலில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் ஆளுங்கட்சிக்காரர்கள் டிவியில பேசுறாங்க, மைக்கில் பேசுறாங்க. கிடைத்த இடங்களிலெல்லாம் மாற்றம் தேவை, விழிப்புணர்ச்சி தேவை, தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக்குவோம் என்று சூளுரைக்கிறார்கள். ஆனால் நடப்பது என்ன? இந்தியாவின் பொருளாதார முன்னேற்ற விவர பட்டியல் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுடைய பட்டியல்தான் இது. 2017ஆம் ஆண்டில் 32,148, 2018இல் 39,827, 2019ஆம் ஆண்டில் 47,335, 2020இல் 47,221. இந்தியா முழுமையிலும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 47,000 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்களில் யாருமே எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அல்ல அல்ல அல்ல. அப்ப யாரு? பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருமே ஏழை, எளிய, நிராதரவற்ற அதிகார வர்க்கத்துக்கு சொந்தமே இல்லாத பெண்கள்தான். குற்றம் செய்ய நினைப்பவர்களும் குற்றம் செய்தவர்களும் ஆளுமைக்கு சம்பந்தமில்லாத பெண்களைத்தான் குறிவைக்கிறார்கள். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா நாம என்ன செய்ய வேண்டுமோ அதை விளக்கமாக சொல்லியிருப்பதுதான் எஸ்ஆர் ஹர்ஷித் பிக்சர்ஸ் சார்பில் PR தமிழ்ச்செல்வம் தயாரித்து முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் படம் மெய்ப்பட செய். வேல் ஒளிப்பதிவில் பரணி இசையமைக்கும் படம் மெய்ப்பட செய். மிரட்டல் செல்வா ஸ்டண்ட் இயக்கத்தில் ஆதவ் பாலாஜி, மதுனிகா, ஆடுகளம் ஜெயபாலன், ராஜ் கபூர், பைல்வான் ரங்கநாதன், OAK சுந்தர் உள்பட பலர் நடித்திருக்கும் படம். வேலன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய படம். பாலியல் பலாத்காரத்தை கதைக்களமாக கொண்ட படம் மெய்ப்பட செய். மெய்ப்பட செய் படத்தை வருகிற ஜனவரி 27ஆம் தேதி முதல் தியேட்டர்களில் குடும்பமாக கண்டுகளியுங்கள். உங்களுக்காக தியேட்டர்களில் நான் காத்திருப்பேன்.